அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் கூறியிருந்தாங்க, தண்ணீர் திவாலாக போகுது அப்படின்னு. தண்ணீர் திவால் அப்படின்ற அந்த தலைப்பில் தண்ணியே இல்லாமல் திவால் ஆக போகுது அப்படின்ற அந்த கட்டுரை படிக்கும்போது உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப பகீர்னு இருந்தது. இந்தியாவிலேயே அது முக்கியமாக நம்ம தமிழ்நாட்டில் இன்னும் கொஞ்ச காலத்திலேயே தண்ணியே இல்லாமல் திவாலாக போகுதான். இல்லை அண்ணா, ஆல்ரெடி திவால் ஆயிருச்சு. இது உங்களுடைய பார்வைக்காக தான். இதை நம்மளுடைய தம்பி தங்கைகள் கூடுமானவர்களையும் இதை அண்ணா கண் பார்வைக்கு படும்படி இந்த வீடியோவை கடத்துங்க. ஏன்னா மிகப்பெரிய பிரச்சனையாக தமிழகத்தில் இருக்கிறது இந்த தண்ணீர் பிரச்சனை தான். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துருவோம். இன்னைக்கு தண்ணீர் பிரச்சனை திவால் ஆக போகுதுன்னு அண்ணா சொல்லியிருந்தாங்க. திவால் ஆயிருச்சு, ஆல்ரெடி ஆயிருச்சு. இன்னைக்கு சாதாரண ஊர்களில் பார்த்தாலும் தண்ணீர் 600 அடி கீழே போயிடுச்சு. இந்த 600 அடி கீழே போகிறதுனால என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்லையே. தண்ணி தான் 600 அடி தானே, 1000 அடி போனாலும் எடுத்துக்கலாமே அப்படின்னு சில நம்ம தம்பிமார்கள் வேணா கமாண்டில் சொல்லலாம். அப்போ என்ன செய்யுதுன்னா, எவ்வளவு கீழே போகுதோ அப்போ கடல் மட்ட நீர் என்ன செய்யும்னா கலக்க ஆரம்பிச்சிடும். அதில் உப்பு அதிகமாக கலக்க ஆரம்பிச்சிருது. அதனால் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு அந்த தண்ணீரை பருகும்போது உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்னா சிறுநீரக செயலிழப்பு. இது முக்கியமாக உப்பு நம்ம உடம்புல அதிகமாகிறதுனால வர்ற பிரச்சனை தான் சிறுநீரக செயலிழப்பு. இந்த சிறுநீரக செயலிழப்பை நம்ம ஈஸியாக மருத்துவமனையில் செக் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாமான்னா இல்லை. இப்போ ஒரு உறுப்பு நமக்கு செயலிழக்க போகுதுன்னா அதுக்கான சிம்டம்ஸு, அறிகுறிகள் தெரியும். நம்ம மருத்துவரை பார்த்தா அவங்க சொல்லுவாங்க, எப்பா இது இந்த நிலையில் இருக்குது, 70%, 30% இப்படின்னு சொல்லி அந்த பெர்சன்டேஜ் கணக்கில் சொல்லலாம். ஆனால் சிறுநீரகத்துக்கு அப்படி ஒரு கணக்கு சொல்லவே முடியாது. அது எப்போ செயல் இழக்குதோ அன்னைக்கு தான் மருத்துவராலேயே கண்டுபிடிக்க முடியும். இன்றைக்கி அரசு மருத்துவமனையில் போய் பாருங்கள், அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இன்றைக்கி சிறுநீரக செயலிழப்பால் நிறைய தமிழ் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கிறது தான், தமிழகத்தில் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. நான் சொல்லுவதில் மாற்று கருத்து இருந்தால் உங்கள் பகுதியில் இருக்கிற அரசு மருத்துவமனைக்கு, அதுவும் எல்லா அரசு மருத்துவமனைக்கும் இன்னும் வரல. ஏன்னா அந்த டயாலிஸ் பண்ணுற அந்த இரத்த சுத்தகரிப்பு அந்த மிஷின் வைக்கலை. இதில் போன திமுக, தீய சக்தி அரசில் கூட சொல்லியிருந்தாங்க, அந்த மிஷினை நாங்கள் அதிகப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அண்ணன் ஈஸியாக நான் வந்தால் எல்லாம் செஞ்சிருவேன், எல்லோரும் நல்லா இருப்பாங்கன்னு சொன்னார். ஆனால் அதுக்கான ஸ்டெப்பு எடுக்கணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். ஏன்னா இன்றைக்கே எடுக்கணுங்கிறது இல்லை. ஏன்னா நீங்கள் இதுலேயே சில பேர் கமெண்ட் பண்ணுவீங்க, 10 நாள் தான் ஆட்சிக்கு அதுக்குள்ளே இவ்வளோ கதை சொல்கிறீங்களான்னு கேட்பீங்க. அண்ணன் சொன்னது அப்படி. நாங்கள் வந்தால் முக்கியமான சில விஷயங்களை செய்வோம். இதை நாள் கடத்த மக்களுக்கு பெரும் பாதிப்புக்கு உள்ளாவாங்க. இந்த பிரச்சனை வராதவங்க இதை கடந்து போயிடுவாங்க. யார் வீட்லையாவது இப்படி ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தெரியும் இதனுடைய வலி என்னன்னு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இருக்கிறதுலையே கொடிய வியாதி, கேன்சரை விடக்கூடிய வியாதி. கேன்சரை கூட சில இடங்களில் சில பார்ட்டை அகற்ற முடியும், கிட்னியை நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. தயவு செய்து என் சமூக மக்கள் நல்ல நீரை பருகுங்க, நல்ல உணவை அருந்துங்க, உடல் ஆரோக்கியமாக இருங்க. எல்லாத்துக்கும் நம்ம முதல்வரை குறை சொல்ல முடியாது. சில விஷயங்கள் அரசு தான் செய்ய முடியும், தனி மனிதனால் செய்ய முடியாது. இன்றைக்கி நீர்நிலையை மேம்படுத்தணும் நான் ஒரு ஆள் நினச்சா முடியாது, அரசு நினச்சா செய்ய முடியும். அதனால தான் இந்த வேண்டுகோளை இன்றைய தமிழக அரசுக்கு என் மக்கள் சார்பாக நான் வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.